வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் அராஃப்ல 156வது வசனத்தில் சொல்றான், வ ரஹ்மதி வஸஅத் குல்ல ஷைஇன், என்னுடைய கருணை எல்லா விஷயத்திலும் விசாலித்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவனுடைய கருணை, அவனுடைய இரக்கம் எல்லாத்துலேயுமே இருக்குது என்றான். சூரா அல்-ஹஜர் 49வது வசனத்தில் சொல்லும்போது, நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செஞ்சு விடுங்க, நிச்சயமாக நான் மன்னிக்கக்கூடியவன், கருணை உள்ளவன் அப்படின்றத என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்றான். சூரத்துல நாம் 12வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், குல் லிமன் மாஃபி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் யாருக்குரியது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். குல் லில்லாஹி, அது அல்லாஹ்வுக்குரியது. கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லுங்கள் மக்களுக்கு அப்படிங்கிறான். வானம் பூமி எல்லாமே அவனுக்குரியது, அவன் கருணை காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். அவனுக்கே அவன் கடமையாக்கிட்டான் கருணை காட்டுறது அப்படின்றது அந்த வசனம். அதே மாதிரி அதில் 54வது வசனம், சூரத்தில் நான்ல 54வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا, என்னுடைய வசனங்களை ஈமான் கொண்ட அந்த மோமின்கள் நபியே உம்மிடம் வந்தால், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு நீங்கள் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அவன் அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅன் பிஜஹாலத்தின், அதாவது தொடர்ந்து சொல்லுங்க, யாராவது ஒருவர் அறியாமல் ஒரு பாவம் செய்துவிட்டு சும்ம தாப மின் பஅதிஹி வ அஸ்லஹ, பிறகு அவர் அந்த பாவத்தை உணர்ந்து தௌபா செய்து தன்னை சீர்திருத்தி கொண்டால், ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன் அப்படிங்கிறத நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. ஆக அல்லாஹ் மிகப்பெரிய கருணை உள்ளவனாக, இரக்கம் உள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சூரா அல் ஃபுர்கான் 70வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், தௌபா செஞ்சு நல்ல அமல்கள் செய்கின்றார்களே, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அந்த தௌபா செஞ்சு தன் பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு தன்னை சீர்திருத்தி கொண்டால், ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான். வகான அல்லாஹு கஃபூருர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனும் இரக்கம் உள்ளவனுமாக இருக்கிறான். நேற்று நம்ம ஹதீஸில் இதைத்தான் நம்ம பார்த்தோம். என்ன, ஒரு வயசானவர் வந்தால் தான் செஞ்ச பாவத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டாரு, அல்லாஹ் கிட்ட களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு தழுவினாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாம் அப்படியே நன்மையாக மாற்றப்பட்டுட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளவு இரக்கம் உள்ளவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுக்கொள்றதுல நாங்கள் இன்னும் என்ன செய்யணும், முன்னுக்கு நிற்கணும். ஏன்னா ஒரு சிலர் இந்த அல்லாஹ் இவ்வளோ இரக்கம் உள்ளவர், மன்னிக்கக்கூடியவர், இது மக்கள்கிட்ட சொன்னால் அப்படியே பாவம் செஞ்சுட்டு இருந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பற்றி நமக்கு தெரிய தெரிய நமக்கு பாவம் செய்ய மனசே வராது. இவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவன், இவ்வளவு மன்னிக்கக்கூடியவர், இவ்வளவு கருணை காட்டுறவனுக்கிட்ட நாம் ஒரு தவறு செஞ்சிடலாமா, அவன் எவ்வளவு நெருக்கணும். ரொம்ப இரக்கம் உள்ளவனுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு மனசு வராது. அவ்வளவு பாசம் உள்ளவன் அல்லாஹ். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, அல்லாஹ் நாளை மறுமையில் மறைப்பு போட்டு திரை மறைவில் ரகசியமாக ஒரு சிலரை விசாரிக்கக்கூடியது பற்றி ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் சிலரை விசாரிக்கலாம். நம்மளை விசாரிக்கும் போது 4 பேருக்கு நம்முடைய குற்றங்கள் தெரிய வரும். இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டா இவர் நம்மள்ட்ட பெரிய மனுஷனாக இருந்தாருன்னு மக்கள் நினச்சிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்கும் திரையை போட்டுருவான். என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அல்லாஹ் தஆலா கேட்பான், கதா கதா,
கதா கதா நீ இப்படி இப்படி பாவம் செஞ்சிக்க ஞாபகம் இருக்குதான்ட்டு ஒவ்வொன்றா கேட்பான். கேட்க அவன் நினைச்சுவா முடிச்சு. இதையெல்லாம் தான் நினைவு வச்சுட்டு கேட்குறானே, நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுக்கோ, நாம் இன்னைக்கு பயனி ஹலத்து நான் சரி இன்னைக்கு நரகம் அப்படின்னு அவன் பயந்து போயிருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுவார், சதர்துக ஃபி துன்யா, இந்த பாவத்தை எல்லாம் உனக்கு உலகத்திலேயே நான் மறைச்சிட்டேன், யாருக்கும் தெரியாது, இங்கேயும் நான் மறைச்சிட்டேன், உன் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன், நான் அவனுடைய 7 நன்மைகளை மட்டும் உன் கையில் தரேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு அப்படின்ட்டு தான். அவர் போகும்போது எங்கே நம்மளை போக விட்டு அல்லாஹ் கூப்பிட்டு பார்ப்பானோ, திருப்பி கட்டுவானோ அப்படின்னு திரும்பி பார்த்து போவான். அல்லாஹ் கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்பான். இல்லை, நான் என்னென்ன பாவமெல்லாம் செஞ்சிருக்கிறேன், அதான் நான் மன்னிச்சிட்டேன், போ சொர்க்கத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அப்படிங்கிற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதாவது முஸ்லீம்கள் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த உலகத்தில் யார் ஒருத்தர் இன்னொருவருடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை இங்கேயும் மறுமையிலும் மறைக்கிறான் அப்படிங்கிறார். அதான் அந்த ஹதீஸினுடைய ஒரு வழக்கம். இந்த உலகத்தில் நாங்கள் அடுத்தவருடைய குறையை நம்ம மறைச்சி, அடுத்தவரை பற்றி மானத்தை வெளியில் அம்பலப்படுத்தாமல் நம்ம மறைச்சி வாழும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய ஒரு குறையை இந்த உலகத்தில் 4 பேருக்கு தெரியாமல் மறைச்சிடுவான். அடுத்தது நம்மளோட திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம தெரிஞ்சிட்டோம், அல்லாஹ் மறுமையில் கூட அதை விசாரணைக்கு எடுத்து 4 பேர் நன்றி இல்லை சொல்லாமல் மன்னிச்சிட்டேன் போப்பா சொர்க்கத்துக்கு அப்படின்றான். இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா அடுத்தவங்க குறையை அம்பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு கூட இருக்குது. எல்லாம் நம்முடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போட்டு அடிச்சு விடுறது. இன்னைக்கு ஒரு தெரிச்சாண்ட, இன்னைக்கு ஒருத்தன் ஒரு இடத்துல பிடிபாட்டுனா அவனை தெரியுமா எச்சரிக்கை அப்படின்ற ஃபோட்டோவை போட்டு அவன் குடும்பத்தை இழுத்து ஒரு தவறாக புரியப்பட்ட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அப்பாவி மேலே அநியாயமாக கூட வெளிப்பார்வைக்கு அவன்கிட்ட வந்த மாதிரி இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இந்த மானத்தை போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு அவன் தெரிஞ்சிருவான், ஆனால் நம்ம போஸ்ட் தெரிந்தாது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும், அவனுடைய மானத்தை வாங்கினதுக்கு நம்மளால் தண்டிச்சிருவான். அப்போ அல்லாஹ் ரொம்ப இறக்கம் உள்ளவன். நாங்களும் அடுத்த ஒரு குறையை மறைச்சி நம்ம வாழக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய அந்த விசாலங்கள், சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் 1க்கு 2க்கு போகிற தேவை இருக்காது. ஒரு மனுஷனுக்கு 1க்கு 2க்கு போகிற தேவை இருக்காது. சளி சிந்தாது. அங்கே நிறைய சாப்பிடுவீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஏப்பம் விடுவீங்க. அந்த ஏப்பம் கூட கஸ்தூரி வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது செம்மிபாடு அடைஞ்சிடும். அவ்வளோதான். அங்கே நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு காற்று வீசும், ஒரு காற்று வரும். அந்த காற்று பட்ட உடனேயே நம்முடைய அழகு அப்படியே மாறிடும்ங்கிறாங்க. வயசு போகாது, வயோதிபம் இல்லை, அழகானவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரே அழகு தொடர்ந்து இருக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா பெயிண்டை மாற்றுவோம். அந்த சோபாவத்துக்கு இங்கே போடுவாங்க, இது டிசைன் அவுட் ஆஃப் டிசைன் ஆகிட்டு இதை மாற்றிடுவோம், இதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு நம்ம ஃபேஷனாக மாற்றணும். இன்னும் கொஞ்சம் வசதி கொண்டா வீட்டையே காலி பண்ணி இன்னொரு வீடு மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒன்றே தொடர்ந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். சொர்க்கம்ங்கிறது முடிவே இல்லாத காலம், வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை எல்லாம் எப்படி படைச்சிக்கான்னு சொன்னால், அழகை கூட வாரம் ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். ஒரு காற்று வீசும். ஆண்கள் எல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் வெளியில் போவாங்க. ஒரு காற்று வீசும். அவர்களுடைய உடம்பு அப்படியே மாறி அழகு மாறி வீட்டுக்கு வருவாங்க. மனைவியர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் அழகாக இருக்கிறீங்களே, வித்தியாசமாக இருக்கிறீங்களே. அப்போ அவங்க மனைவிகளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் தான் அழகு மாறி இருக்கிறீங்க. அந்த காற்று அங்கேயும் தான் பட்டுச்சு. அப்போ வாரம் ஒரு தடவை அவர்களுக்கு அழகை கூட அப்படியே மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய அளவு எப்படின்னு தெரியுமா? அந்த மரத்தின் அடியில் இருந்து ஒருத்தன் வேகமாக குதிரை ஓட்டக்கூடிய ஒரு குதிரை வீரன் ஒரு குதிரையில் ஏறி ஓடுறான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 100 வருஷமாக நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். 100 வருஷமாக ஓடுறான். 100 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மரத்தினுடைய கிளையை அந்த குதிரை தாண்டி இருக்காது. இது ஒரு சைற்று. அப்போ அந்த மரம் எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கும். அப்படி எவ்வளோ மரங்கள் அந்த சொர்க்கத்தில் இருக்கும். அந்த சொர்க்கம் எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கும்.
அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவருடைய சொர்க்கத்திலிருந்து இன்னொருவருடைய சொர்க்கத்தை பார்ப்பது நீங்கள் இங்கிருந்து வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை பார்ப்பது போன்ற அப்படிங்கிறார். நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தில் இருக்கு. நட்சத்திரம்ங்கிறது நமக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் இந்த உலகத்தை விட நூற்றுக்கணக்கான மடங்கு பிரம்மாண்டமானது அந்த நட்சத்திரமே. அதுவே இவ்வளவு சின்னதாக தெரியாது, அது எவ்வளவு தள்ளி இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமானது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சொர்க்கம் அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திலேயே ஆகவும் படித்தரம் குறைந்த கம்மியா கடைசியா கொடுக்கக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க யாரும் சொல்லலாம், அதை சொல்லுங்கன்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்திலேயே மிக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லியா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் மூசா நம்பிக்கை சொல்றான், மறுமையில கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்பட்டு சொர்க்கம் போறவங்க சொர்க்கம் போய் நரகம் போறவங்கெல்லாம் நரகம் போய் முடிஞ்சதுக்கு அப்புறமா அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம நரகத்துல பாவங்களுக்காக போனவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து என்ன செய்யப்படுறாங்க, வெளியில விரப்புறாங்க. வெளியில வர அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடைசியா ஒருத்தர் வருவார், அவர் தான் கடைசி, அதுக்கு பிறகு யாருமே இல்லை, அவர் தான் கடைசியா வருவார். அவ்வளோ பாவங்கள் செஞ்சிருக்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, கடைசியா சொர்க்கம் போகக்கூடியவர் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேறு எந்த நன்மையும் செஞ்சிருக்க மாட்டாராம். அவர் சலாம் கூட சொல்லியிருக்க மாட்டார், அவர் களிமா சொல்லிக்கார் அவ்வளவுதான். ஆனா ஒரு நன்மையும் செஞ்சில்லை, அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேறு எந்த நன்மையும் செஞ்சிருக்க மாட்டார். அதுதான் கடைசியா சொர்க்கம் போறவர். அப்பா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம நரகம் போய் சொர்க்கம் போகக்கூடாது. ஆனா அந்த நிலைமையை சொல்றேன், கடைசியா ஒருத்தர் வருவார், அப்படியே கருத்து போய் நரகத்தின் நெருப்பி சுட்டு அப்படியே வெளியில வருவார். அப்போ அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யலாம், அந்த மாவுல் ஹயாத் அப்படின்ட்டு ஒரு நீர் தடாகம் இருக்கு, அதுக்கு பேர் மாவுல் ஹயாத், ஜீவ நீர் அப்படின்னு அதுக்கு தமிழ் மொழி வைப்பு. அல்லாஹ் தஆலா சொன்னா அந்த குழியில இறங்கி குளிச்சுக்கணும் அப்படின்ட்டு. அதுல அப்படியே இறங்கினோன்னு அப்படியே அவனுடைய உடம்பெல்லாம் அப்படியே வெண்மையாகி அவன் அப்படியே படிச்சுட்டு அப்படியே வெளியில வருவான். வெளியில வந்தா எவ்வளோ காலம் உள்ளே இருந்தாருன்னு தெரியாது, இவ்வளோ கஷ்டத்துல வெளியில வந்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலாம், இது தப்புதகுலில் ஜன்னா, போப்பா போய் சொர்க்கத்துக்குள்ள போய் இடத்துல போய் நுழைஞ்சிக்கும் அப்படின்னா இவர் அப்படியே போய் பார்ப்பார். அது ஹுக்கில இலகி அன்னஹா மல்லா, அந்த சொர்க்கத்துல இடமே இல்லாத மாதிரி இவருக்கு எல்லாம் காட்டுவான். ஹுக்கிலன்னா அப்படி இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுவது அந்த ஹுக்கில இல்லை, அவருக்கு காட்டப்படும். அப்படி இல்லாத மாதிரி காட்டுவான், அந்த வேணும்னு காட்டுவான். அவர் அப்படியே பார்த்துருவார். பார்த்துட்டு யா அல்லாஹ் எல்லாமே வஜத்துஹா மல்லா, எல்லாமே அடுத்தவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது, இடமே இல்லையே அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் சொல்றாங்க, இல்லை இது பொதுஜன்னா இடம் இருக்கு, போப்பா போ அப்படின்னு சொல்லுவோம். அவர் திரும்பவும் அப்படியே போய் பார்ப்பார். அதுல இருந்து வந்ததே பெரிய விஷயம், நரகத்துல இருந்து வந்ததே பெரிய விஷயம். அப்போ போப்பா அப்படின்னா அவருக்கு திரும்ப அதே மாதிரி நாம் எல்லாம் இல்லாத மாதிரி காட்டப்படும். அப்போ அவர் சொல்லுவார், ரப்பி வஜத்துஹா மல்லா, எல்லாம் இல்லையே அல்லாஹ் எல்லாமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்குதே அப்படின்னா திரும்பவும் அல்லாஹ் போப்பான்னு சொல்லி சொல்லுவான். திரும்பவும் வெறுப்பு சொன்னதுக்கு அப்புறமா அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு எவ்வளவு வேணுமேங்கிற சொர்க்கத்துல இடம், எவ்வளவு இவ்வளவு சிரமப்பட்டு நம்மளாம் ஒரு வெளியூருக்கு போய் ரொம்ப சிரமப்பட்டு லாட்சி கிடைக்கல, ஒரு பஸ் கிடைக்கல, ஒரு ஹோட்டல் கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது நடு ரோட்டில் நிற்கும்போது யாராவது கூப்பிட்டு வீட்டில் தங்கிக்கோங்க, சின்ன இடம் பரவாயில்லன்னா இல்லைங்க, படுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு இருந்தால் போதுங்க அப்படின்னு ரொம்ப அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நம்ம காலை கையை நட்டி கொஞ்சம் தூங்கினா போதும், அவ்வளோதான், சின்ன இவ்வளோ போதும் அப்படின்னு நம்ம. அப்போ அவர் வந்து எவ்வளோ போதும் அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்டுட்டு, இந்த உலக அளவு ஒரு இடம் போதுமா அப்படின்னு கேட்பான். இவர் பெரிய பூரிச்சு போய்க்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு போதும் யா அல்லாஹ் அப்படின்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், லக்க மிஸ்லுஹா, இன்னொரு பக்கம் எடுத்துக்கோ அப்படின்னு. அவருக்கு போதும், லக்க மிஸ்லுஹா வலக்க மிஸ்லுஹா வலக்க மிஸ்லுஹா வலக்க அஷரத்து அம்சாலிஹா, உலகத்தை போல 10 மடங்கு கடைசி அல்லாஹ் தஆலா சொல்லி, இந்த உலகத்தை போல் 10 மடங்கு சொர்க்கத்தில் உனக்கு இடம் போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் நம்ப மாட்டேங்கிறான். நம்ம செஞ்சதுக்கு நம்ம ஒரு நன்மை செய்யாம வந்திருக்கிறோமே, உலகத்தையே நம்ம கண்டில்லை, உலகமே எவ்வளவு பிரமாண்டமானது, அதை விட 10 மடங்கா ரப்பி நான் உன்னுடைய அடியான், என்னுடைய எஜமா, என்னை வச்சு கிண்டல் எதுவும் பண்றையா அப்படின்னு கேட்பானா. அதை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடமை பள்ளி தெரிகிற அளவுக்கு சிரித்துட்டு சொன்னார்கள்,
அல்லாஹ் ஆக கடைசியாக கொடுக்குற சொர்க்கம் அதுதான், உலகத்தை போல் 10 மடங்கு அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், ஆக கடைசியே உலகத்தை விட 10 மடங்கு, அந்த சொர்க்கங்கிறது சாதாரணமானதா? அங்கே ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்கள் மனசு என்ன கேட்குதோ அதெல்லாம் கிடைக்கும். உங்கள் மனசு ஆசைப்படுறீங்களா, உடனே அது கிடைச்சிடுது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த உயர்தரமான சொர்க்கத்தை உலகத்தை விட 10 மடங்கு பிரம்மாண்டமானதா ஒரு ஆளுக்கு கொடுக்குறது, அதான் கடைசிங்கிற. முதல்ல சொர்க்கம் எப்படி இருக்கீங்க அல்லான்னு கேட்குறேன். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசாவே, அதை நானே படைத்து என் கையினால் அதுக்கு முத்திரையிட்டு வைத்திருக்கிறேன். அதை எந்த கண்ணும் காணல, எந்த ஒரு உள்ளமும் சிந்திக்கல. அதை பத்திரமா வச்சுக்க, அதை வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லவே மாட்டேங்கிறான் என்றால் அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் உள்ளது. அல்லாஹ்வுடைய கசானா குறையுமா? இன்னொரு ஹதீஸ் பாருங்க, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த உலகத்தில் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு உலகம் அழியும் போது கடைசியாக இருக்கிற மனுஷன் வரைக்கும் உள்ள அவ்வளோ பேரும் ஒரு திறந்த வெளியில் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் தனக்கு இஷ்டப்பட்டதையெல்லாம் அல்லாஹ்விடம் கேட்க, அவரவர் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய கசானாவில் எவ்வளவு குறையும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடல்ல ஒரு ஊசியை நினைச்சி எடுத்தா அந்த கடல் தண்ணி எவ்வளவு குறையுமோ அதை விட கம்மியாக தான் அல்லாஹ்வுடைய கசானாவில் குறையும். அவ்வளவு அல்லாஹ் கிட்ட இருக்குது, அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவ்வளவு பிரம்மாண்டமானது இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய மறுமையில் வச்சிருக்கக்கூடியது ரொம்ப மிக மகத்தானது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்தை விட அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு மறுமையில் வைத்திருப்பது சிறந்தது அப்படின்றாங்க. நபிமார்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு அடியானே அல்லாஹ் தஆலா 2 விஷயத்துக்கு இடையில் தேர்ந்தெடுக்க விட்டான். இந்த உலகம் வேணுமா, மறுமை வேணுமா அப்படின்னு. அந்த அடியான் மறுமையில் அல்லாஹ்விடம் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படின்றாங்க. அதாவது தான் மரணிக்க போறேங்கிற செய்தியை சூசகமாக அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இதை கேட்டோடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழத்துறையிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது அவரை தான் சொல்றாரு, அவர் மௌத்தை தயார் செஞ்சுட்டாரு, மௌத்துக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த நபிமார்கள் அந்த அல்லாஹ்விடம் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்றால் இதை விட அது எவ்வளவு பிரமாண்டமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆகா, அல்லாஹ் ரொம்ப கிருபை உள்ளவன், ரொம்ப கருணை உள்ளவன். அந்த ரஹ்மான் அந்த சொர்க்கத்தை அப்படி வச்சிருக்கிறான். ஆக குறைந்ததே இவ்வளவு என்றால் ஒன்றும் பார்க்கலாமே. சுபகுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுவதுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்த கூலியன்னா எவ்வளவு சுன்னத்துகள் தொழுதிருப்போம் நம்ம. அப்போ எவ்வளவு இருக்கணும். பரலுக்கு எப்படி இருக்கும்? சுன்னத்துக்கே அப்படின்னா பரலுக்கு எப்படி இருக்கும்? இந்த நோம்பு பிடிக்கிறோமே, இந்த நோம்பாளிகளுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா பாபு ரையான் அப்படிங்கிற ஒரு வாசல் கதவை வச்சு, நோன்பாளிகள் எங்கே வாங்க, இதன் வழியாக சொர்க்கத்துக்குள்ள நுழைங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னால் அந்த பாபு ரையான் அப்படிங்கிற ஒரு வழி ரொம்ப ஒரு விசித்திரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை ஊட்டின ஒரு வழி என்றால் இந்த நோன்பாளிக்குரிய கூலி என்ன, எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ ஒன்றுமே இல்லாமல் களிமா சொல்லி அல்லாஹ்ன்னு சொன்ன தவிர ஒரு ஒன்றுமே செய்யாதவன் ஒரு காலத்தில் நரகத்திலிருந்து வந்து போகிற சொர்க்கமே உலகத்தை விட 10 மடங்கு என்றால் நாம் நரகத்துக்கே போகாமல் நம்ம களிமா சொல்லி நம்ம அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யாமல் இணை வைக்காமல் விதத்துகள் செய்யாமல் முன்பின் சுன்னத்துக்கள் தொழுது நோன்பு வச்சு தர்மங்கள் செஞ்சு நன்மைகளை சம்பாதிச்சுட்டு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நமக்கு மரணம் சம்பவித்தால் எவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு அள்ளி தரக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாம் துரோகம் பண்ணலாமா? இவ்வளவு தரக்கூடிய அல்லாஹ்வை நம்ம கைவிட்டுடலாமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை சோதிப்பான், இல்லைங்கிறது இல்லை. நம்மகிட்ட ஒரு கேள்வி வரும், இவ்வளவு இறக்கமுள்ள அல்லாஹ் அப்போ ஏன் காசா மக்கள் அப்படியே செத்து மடிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏன் பட்டினிக்கு சாவுல எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த சோதனைகளை கொடுக்கிறதே அவங்களுக்கு இந்த சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சூரா முஹம்மது 31வது வசனத்தில் சொல்லும்போது வலநபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன், உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று நாம் பார்க்கும் வரைக்கும் உங்களை கண்டிப்பாக நம்ம சோதிச்சுக்கிட்டே இருக்கோங்களாம். சூரத்து பக்ரா 155வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும்போது வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத்,
உங்களோட பசியால், பயத்தால், விளைச்சல் சேதத்தால், உயிர் சேதத்தால், பொருளாதார சேதத்தால் நாங்கள் சோதிப்போம். பஷீர் சாபிரி நபியே, அந்த சோதனைகளின் போது யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்க, அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு. அப்படி அப்போ சோதனைகள் வருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறதுக்கு அவங்கள தயாராக்குறான் அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த உலகத்தில் இன்னும் அதிகம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை எல்லாம் தயாரித்து வச்சுக்கிறாங்க. அவங்க மவுத்தாகலை, குண்டு வைக்கலை, அவங்க மரணிச்சு போகலை, இருக்கிறாங்க அப்படின்னு வச்சா கூட திரும்ப ஒரு நாளைக்கு மௌத்தாக தான் போகிறாங்க. இப்படி மௌத்தானா கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகலாம்ன்றா அவங்களுக்கு எல்லாம் கருணை காட்டிங்கன்னா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி எடுக்கணும்னா, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்ற போகுது, அவ்வளோதான். ஒரு குழந்தைய கொண்டு போய் ஒரு தாய் தகப்பனும் டாக்டர்கிட்ட கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போடுங்க, நான் பிடிக்கிறேன் சார் அப்படி அமர்த்தி பிடிக்கிறான். டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணான். தூரத்தில் இருந்து பார்த்தா இன்னும் கொடுமைக்காரன தந்தையாகிக்கானே அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் மனசுக்கு தெரியும், என் பிள்ளை நாளைக்கு எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும், என் பிள்ளைக்கு இருக்கிற நோய் குணமடையும், கத்தினா கூட பரவாயில்ல, வலிச்சா கூட பரவாயில்ல, டாக்டர்கிட்ட காசை கொடுத்து இன்ஜெக்ஷனை போடுங்க சார், நான் ஆப்ரேஷன் பண்ணுங்க சார்ங்கிறோம். ஏன்? இறக்கத்தினால. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்து அப்போ நம்ம பாவத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கம் போகலாம் அப்படி என்றால் நமக்கு மறுமையில் பெரிய வெற்றி கிடைக்கும் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை சோதிக்கிறான். ஒன்றும் இல்லை, அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். சஹாபாக்கள் 2 துண்டாக கிழிக்கப்படலையா? கொதிக்கிற எண்ணெயில் தள்ளி விடப்படலையா? வெட்டி துண்டு துண்டாக கிழிக்கப்படலையா? இதெல்லாம் நடக்கும்போதும் அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. என்ன நம்பிக்கை? நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அந்த வேதனையை ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டார்கள். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டம் பெறும்போதும் நம்ம அல்லாஹ்கிட்ட தான் நாம் நெருங்கணும். ஒரு குழந்தைக்கு தாய் அடிக்கும்போது அந்த பிள்ளை அம்மாண்டு தான் கத்துது, அடிக்கிறதும் அவ்வளோதான். அந்த பிள்ளை ஓடி அணைக்கிறதும் அந்த அம்மா கிட்ட தான், அடிக்கிறதே அம்மா தான், அம்மாண்டு தான் அந்த குழந்தை கத்துது. குழந்தைக்கு தெரியுது அடிக்கிற இவள் தான் நம்மளை அணைக்கணுமான்னு. நம்ம பெரியவங்க அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறாங்கும் போது தொழுகை விட்டுறக்கூடாது. எவ்வளோ நாளாக நான் தொழுவேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்க அல்லாஹ்வை இன்னும் நெருங்கினி ஒரு காலம் அவ்வளோதான். அதை தாண்டினா உனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். எனவே அல்லாஹ் நம்மளை சோதிக்கும் போதும் அல்லாஹ்வுடைய கருணையை மறந்துடப்படுது. அதனால தான் எப்போவுமே அல்லாஹ் கருணை உள்ளவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை அடிக்கடி திருக்குறான்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே அடியார்கள் அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்குது, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கருணை உள்ளவன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்ட ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரசூலுல்லாஹ் இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுது, நான் என்ன துவா கேட்க அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? உனக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லையம்மா, கேட்டுக்க அப்படின்னாங்களா? என்ன சொல்ல சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிக்கிறதை விரும்பக்கூடியவன், என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ் தான் கேட்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானுடைய 133வது வசனத்தில் சொல்லும்போது வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் என்கிறான். உங்களுடைய அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கிறான். என்ன தேவை நமக்கு? மன்னிப்பு தேவை. அல்லாஹ் மன்னிச்சுட்டானா அவ்வளோதான், நம்ம சொர்க்கம் போய்க்கலாம். எனவே அடிக்கடி இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வாங்க. அவரே அப்படின்னா நம்ம எவ்வளோ கேட்கணும். நடக்கும்போது, வேலை செய்யும்போது, டிரைவிங் பண்ணும்போது, போகும்போது, உட்காரும்போது, கொஞ்சம் டைமாக ஓய்வு எடுத்து உட்காரும்போது அடிக்கடி நம்முடைய நாவில் இருக்கக்கூடிய ஒரு திக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த திக்ர் நம்மகிட்ட இருக்கும்போது அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு மன்னிப்பை தருவார். அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சொர்க்கம் மகத்தானது. இந்த மகத்தான சொர்க்கம் மூமின்கள் எல்லாருக்குமே, எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே, மரணித்து போன நம்முடைய மூதாதையர்கள் பெற்றோர்களுக்கும் கிடைக்கணும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.